இன்னைக்கு கத்திரிக்காய் சாதம் செய்ய போகிறேன். அது கத்திரிக்காய் சாதம் சூப்பராக இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், ஒரு முட்டை ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் முட்டை வந்து பாயில்டு எக் பண்ணி, ஒரு மட்டன், சிக்கன், கருவாடு, அப்பளம் எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இப்போ பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் நம்ம கலரி கொடுக்கனாலும் கொடுத்து அனுப்பலாம். இப்போ காலையில் நம்ம ஏறிட்டு ஒரு நைட் சாப்பிட்றோம், ஒரு ட்ராவல் போகிறோம், ஒரு ட்ரெயினில் போகிறோம், ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு லாங் ட்ராவலு, மிட் நைட்டுனா கூட 2 மணிக்கு கூட நம்ம இந்த கலரி அந்த ரைஸை நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக தான் இருக்கும். கிடையாது, நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும். ட்ராவலுக்குலாம் இந்த ரைஸ் வந்து இந்த புளி சாதம், லெமன் சாதம்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்ல, இந்த சாதமும் நல்லா சூப்பராக இருக்கும். கிடையாது, நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கத்திரிக்காய் சாதத்துக்கு இப்போ வந்து மிளகாய் வந்து 4 வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். இப்போ வந்து தனியா வந்து 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், மிளகு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், சீரகம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், 2 பெருங்காயம், சும்மா கட்டி பெருங்காயம். இது வந்து எப்போவுமே நான் உடச்சி அப்படியே ராவாக இதை வறுத்து ஒரு பாக்ஸில் போட்டுருவேன். சின்ன சின்னது அவசர ஆபத்துக்கு நமக்கு உதவும். அது கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது வந்து ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண போகிறோம். திரும்ப சொல்கிறேன். மிளகாய், காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, தனியா, மிளகு, சீரகம், பெருங்காயம், கொஞ்சம் வெந்தயம் வச்சுருக்கேன். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுடர் பண்ணி நம்ம இது தனியாக வச்சுக்க போகிறோம். இது வந்து அப்படியே ராவாக தான் வறுக்கணும், எண்ணெயில் எதுவுமே ஊற்றக்கூடாது. இது ராவாக வறுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கிறதுக்கு ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன், இப்போது கருவேப்பிலை கொத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் இது நம்ம அரைக்க போகிறோம். இப்போ வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய், இது எந்த கத்திரிக்காய் வீட்டில் என்ன இது இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1/2 கிலோ வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் இருக்கும், நான் வந்து நல்ல எண்ணெய் ஊற்றி வதக்கி செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிடையாது, நல்லா ஒரு 2 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து வதக்கி எண்ணெயில் போட்டு வதக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கருவேப்பிலை, இதுதான் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம். இதில் வந்து இஞ்சி பூண்டோ இஞ்சியோ தேங்காய் விதையோ நம்ம எதுவுமே வைக்கக்கூடாது. இந்த கத்திரிக்காய் சாதம் இந்த மாதிரி ராவாக செஞ்சால் தான் சூப்பராக நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டேன். இப்போ நம்ம எல்லா பொருளும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுட்டேன், தனியா போட்டுட்டேன், மிளகு போட்டுட்டேன், சீரகம் போட்டுட்டேன், வெந்தயம் போட்டுட்டேன், கடலைப்பருப்பும் போட்டுட்டேன். இதை நல்லா மிதமான தீயில வச்சு நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது ரோஸ்ட் ஆகட்டும். இதை நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கிறதுக்கு இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்படி கட் பண்ணால் சீக்கிரம் நல்லா வதங்கிடும், நல்லா இருக்கும், சீக்கிரம் வதங்கிடும். நல்லா எண்ணெய் நல்லா உள்ளே போய் நல்லா மேஷ் ஆகிட்டு நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக நல்லா அருமையாக இருக்கும். நல்லா தான் 1/2 கிலோ கத்திரிக்காவை நாங்கள் அழகாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் இதில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். நம்ம தாளிப்பு கொடுக்குறப்போ ஒரு 2 சும்மா ஒரு கொத்து போட போகிறோம். இது 2த்துக்கும் தேவைக்கு வச்சுருக்கேன், வதக்கிறதுக்கும் அதுக்கும். இதுக்கிட்ட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா இது வந்து நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வறுபட்டதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது ஆனோன்னா நம்ம வறுத்து பொடி பண்ணி இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது ஆறிட்டோது. இப்போ வந்துட்டு இப்போ தேவையானது நான் வந்து வீட்டில் எண்ணெய் இருக்கோ ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிடையாது, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல கத்திரிக்காய் போட்டுக்கிறேன்.
அது வதங்குது. இப்போ இது 3 போட்டுக்கலாம். இப்போ இந்த கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் தாளிப்பு கொடுக்கறதுக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை 3 போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுட்டேன். இப்போ எண்ணெயில் அது நல்லா சுருளில் நல்லா வதங்கி நல்லா வரணும். அப்போ தான் கெடாது. அதுதான் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு கெடாது. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு இப்போ நம்ம இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை எவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, எண்ணெய் ஊற்றாத நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ அதை நான் அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது அது வதங்கணுன்னா நம்ம எல்லாமே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக என்னென்ன போடணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது நல்லா கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலெல்லாம் நல்லா வதங்கிட்டு நல்லா சூப்பராக வருது. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். சுருளில் வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கெடாது நமக்கு. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ நெத்திலி இருக்குது. இப்போது கத்திரிக்காய் சாதத்துக்கு நான் நெத்திலி வறுக்கிறேன். அதனால் வந்து நல்லா பொடி நெத்திலி அதை நம்ம வந்து எண்ணெய் காயுது போட்டு வறுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த பொடியை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாமே இது மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சி நம்ம வச்சுருக்கோம். இதை தனியெல்லாம் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். மிளகாயெல்லாம் போட்டு இப்போ வந்து காரம் உங்களுக்கு இதே காரம் உங்களுக்கு போதும், மிளகாய் காரம்னா ஓகே, அப்படியே நீங்கள் விட்டுடலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறேன், காஷ்மீர் மிளகாய் இருக்குது. நான் வந்து இதில் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ஒரு காரமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இப்போ மஞ்சள் பொடி இது வந்து சின்ன ஸ்பூனில் இந்த 1 ஸ்பூன் போட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போது இது எல்லாமே போட்டு அப்படியே இருக்குது. இதை நம்ம வந்து ஆற விட்டுட்டு இப்போ நம்ம இதை வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். இப்போ அது வதங்கட்டும். அது இப்போ இதுலேயே நம்ம உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நான் வந்து உப்பு எடுத்துக்கிறேன். இப்போது தேவையானது உப்பு போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ தேவையானது உப்பு போட்டுக்கிறேன் நான். இப்போ சாதத்தில் நம்ம உப்பு போட்டு வடிப்போம். அதனால் வந்து லிமிட்டாக போட்டுக்கணும். பத்தலைன்னா நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ அது வதங்கட்டும். இப்போது நல்லா சுருளில் நல்லா வதங்கி நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. இப்போது நம்ம அந்த பெரிய ஜாரில் நம்ம போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா சுருளில் வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா சூப்பராக இப்படி தான் வதங்கணும். கொஞ்சம் நம்ம அதுக்கு டைம் கொடுத்து நல்லா வதக்கி நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம பெரிய ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ தேவையானது இப்போ வந்து புளி இப்போ போடணும். இப்போ தேவைக்கு நம்ம எவ்வளோ புளியோ நம்ம அவ்வளோ புளி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி. இது இவ்வளோ போதும். இது நான் வந்து இப்போ வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு தான் நான் இவ்வளோ புளி போடுறேன். நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம இது போட்டு இப்போ இந்த ஜாரில் எல்லாம் போட்டுட்டேன். உப்பெல்லாம் போட்டாச்சு. இதில் எல்லாமே போட்டாச்சு. வெறும் லாஸ்ட்டாக புளி மட்டும் தான் போட்டு நம்ம இப்போது புளியை போட்டு நம்ம அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த விழுதை இப்போ நெத்திலி இப்போ வறுத்துட்ருக்குறேன். நெத்திலி, கருவாடு, மீன் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அந்த ரைஸுக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்கு வெறும் சீரகமும் கடுகும் தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியே நான் செய்கிறேன். வேணும் கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். இப்போது நான் இதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
இப்போ கடுகு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு சீரகம் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ இதில் நான் போட்டிருக்குதே இப்போ தான் நான் அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். கடுகு சீரகம் பொரிட்டோம். இப்போ இந்த விழுதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு கூடுதலுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இல்லை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். நல்லா இருக்கும், டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். சாப்பாட்டில் நம்ம கலந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அது கடுகு சீரகம் எல்லாமே நல்லா பொரியுது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ கருவேப்பிலை வச்சுருக்குறோம். இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா பொரியணும், பச்சையாக இருக்கக்கூடாது. இல்லைன்னா வந்து கலர் சாதம் வந்து கெட்டு போயிடும். இப்போ இது கூட வந்து தனியாக அது இன்னொன்று சொல்லி கொடுக்குறேன். இப்போ தனியாக வந்து இப்போ முந்திரியோ வேர்க்கடலையோ நம்ம வறுத்து ஒரு கடலைப்பருப்பை வறுத்து நம்ம தனியாக எடுத்துக்கிட்டு நம்ம சாதம் கிளறுவோம் இல்லையா, அதில் இந்த வறுத்த வச்சுட்ட வேர்க்கடலை முந்திரி எல்லாத்தையும் கடலைப்பருப்புலாம் நம்ம தூவிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை கூட நம்ம கலரி எடுத்துகிட்டு போட்டோம்னா நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு சீமந்தத்துக்கு ஒரு 4 சாதம் வைப்பேன் இல்லையா, புளி சாதம், லெமன் சாதம், கருவேப்பிலை சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி வைப்பேன் இல்லை, தக்காளி சாதம், பிரிஞ்சி, அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு சாதம் நீங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு வைங்க, எல்லோரும் ஒவ்வொன்று பாராட்டுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சாதம். அதில் ஒரு ரைஸாக நீங்கள் கொடுங்களேன், சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அது கூட வந்து முந்திரி, வேர்க்கடலை, கடலைப்பருப்புலாம் மேலே தூவி நம்ம ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த விழுதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போது இதை ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றி நம்ம சுண்டை போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே இப்போ பொடி பண்ண வச்சுட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கேன். இதில் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக நல்லா வந்துடும். இதிலே நல்லா அந்த வதங்கி அந்த எண்ணெயை நல்லா கூட அது அப்படியே கவ்வி வரும். அவ்வளோதான், அதோட அந்த பதம் தான். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் கழுவி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா எண்ணெய் கவ்வி நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதோட பதத்தில் நம்ம சாதம் வடித்து போட்டு நம்ம கிளறிக்கலாம். இப்படி தான் நல்லா கவ்வி வந்துடும் ஒரு 5 நிமிஷத்துல. ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம வதக்கி இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த எண்ணெய் கவ்வி நல்லா வரும். அப்போ சாப்பிட்றோம் கிளறதுக்கு சூப்பராக இருக்கும். இது கூட நெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் போட்டோம்னா வேறு டேஸ்ட்டு வந்துடும். ஆனாலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கன்னா நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து போட்டுக்கலாம். முந்திரியெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து செஞ்சாச்சு. இப்போ ரைஸை நம்ம வடித்து எடுத்துகிட்டு நம்ம சோறை போட்டு கலரிக்கலாம். இப்போ வந்து நெத்திலி வறுத்து எடுத்துட்டேன். இப்போ தேவைக்கு மட்டும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஓவர். இப்போ சோறை வச்சு நம்ம கலரிக்கலாம். கத்திரிக்காய் சாதத்துக்கு சாதம் இப்போ வடித்து இப்போ வச்சுருக்கிறேன். இப்போது கத்திரிக்காய் தொக்கு இந்த கிரேவி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாதத்தை போட்டு இப்போ நம்ம கலரிக்கலாம். இப்போ நெய் வேணாலும் நெய் ஊற்றிக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சதுனால நெய் ஊற்றலை. நீங்கள் வேணால் சாதா எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி கடலைப்பருப்பு, வேர்க்கடலை அதெல்லாம் போட்டுக்கலாம். முந்திரிலாம் நான் எதுவும் அதெல்லாம் போடலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலரி வச்சுக்கலாம். எல்லாம் இப்போது கத்திரிக்காய் சாதத்தை நல்லா ஈவனாக நல்லா சூப்பராக நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இது ஓவர் இனி முடிஞ்சது.
நீங்கள் வந்து வீட்டில் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய். இதை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு விட்டுறாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய்.